ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மார்க்கெட் ஜிஎம். நான் உங்கள் கணேஷ். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த நியூ இயரை ஒரு சூப்பரான ஆண்டாக நம்மளால் மாற்ற முடியும். நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் சரியானதாகவும் நேர்த்தியானதாகவும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த இயர் நம்மளுக்கான இயர். ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 2 விஷயங்களை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ட்ரேடிங் சிஸ்டம். இந்த நிறைய ட்ரேடர்ஸ்க்கு எப்படி ட்ரேட் பண்ணும் என்பது தெரிய மாட்டுது. அது ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச்சாக எடுத்துகிட்டு போக மாட்டுறாங்க. அதனால தான் நிறைய லாஸ் மேக்கிங் பண்ணுறாங்க. அதுக்காக தான் இந்த ஃபஸ்ட்டு ட்ரேடிங் சிஸ்டம்னா என்ன நான் சொல்ல போகிறேன். அதுக்கு அடுத்தபடியாக என் ஃப்ரெண்டு ஒரு டவுட் கேட்டிருந்தார். அந்த டவுட் கொஞ்சம் வேலிடான டவுட்டு. அந்த டவுட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ட்ரேடிங் சிஸ்டம்னா என்னென்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம நார்மலாக ட்ரேட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? ஒரு ஷேரை வாங்குவோம், கொஞ்சம் விலை ஏறிச்சுன்னா விற்றுட்டு வெளியே வந்துடுவோம். இதுதான் நார்மலாக ட்ரேடிங் நம்ம நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க. பட் இது மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் பெரிய அளவுக்கு லாபத்தெல்லாம் எடுக்க முடியாது. அதோட உங்களோட ரிஸ்க்கும் அதிகம். நீங்கள் நஷ்டம் அடையிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கும். நீங்கள் ஒரு ப்ராப்பரான ஒரு ட்ரேடிங் சிஸ்டத்தை பில்ட் பண்ணணும். இந்த ட்ரேடிங் சிஸ்டம் என்பது நம்மளை ஒரு ட்ரேடிங்கை ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச்சாக பண்ணத்துக்கு அலோவ் பண்ணும். ஓகேவா? இதை ஒரு நோட்டில் கூட நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். இந்த கான்செப்டை எழுதி வச்சுக்கலாம். ஓகேவா? ட்ரேடிங் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு செட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ். ஓகேவா? ஒரு ப்ரொசீஜர்ஸை நம்மளே போட்டுப்போம். அந்த ப்ரொசீஜர் படி தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஓகேவா? ஒரு 5 மேஜர் காம்போனன்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு காம்போனன்ட்ஸை பற்றி நம்ம பார்த்துடலாம். அதே மாதிரி ஒரு ட்ரேடர் எத்தனை ட்ரேடிங் சிஸ்டத்தை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு ட்ரேடிங் சிஸ்டத்தை தான் யூஸ் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியம் இல்லை. எத்தனை ட்ரேடிங் சிஸ்டத்தை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ முதல் காம்போனன்ட், முக்கியமான விஷயம் என்னென்னா, எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் அதுக்கு ஒரு சின்ன மூலதனம் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ ட்ரேடிங் பிஸ்னஸுக்கும் அதே மாதிரி தான் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கேபிட்டல் கண்டிப்பாக தேவைப்படும். அந்த கேபிட்டல் ஒவ்வொரு ட்ரேடர்ஸுக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். ஓகேவா? இப்போ நான் ஒரு 5 லட்சத்தை வச்சு ட்ரேட் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். என் ஃப்ரெண்டு அதே மாதிரி 5 லட்சத்தை வச்சு தான் ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவர் ஒரு 1 லட்சத்தை வச்சு கூட ட்ரேட் பண்ணலாம். இன்னும் ஒருத்தர் ஒரு 10,000 வச்சு கூட ட்ரேடிங்னா என்னன்னு கற்றுக்கலாம். ஸோ கேபிட்டல் அமௌண்ட் என்பது ஒவ்வொரு ட்ரேடர்ஸ்க்கு தகுந்த மாதிரி மாறுபடும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை ஒரு சிஸ்டத்துக்கு நம்ம வச்சுட்டோம்னா, இப்போ ஒரு சிஸ்டத்தை நான் பில்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஒரு கேபிட்டல் அமௌண்ட் ஒரு 5 லட்சம் நான் வச்சுட்டேன்னா, அந்த 5 லட்சத்துலேருந்து நான் மாறவே கூடாது. அது அதிகப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. முடிஞ்ச வரைக்கும் அந்த 5 லட்சத்தை வச்சே நான் ப்ராஃபிட்டை மேக் பண்ண பார்க்கணும். இதுதான் ஒரு ட்ரேடிங் சிஸ்டம் தான். அதுக்கு ஒரு கேபிட்டல் அமௌண்ட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். ஓகேவா? ஸோ அடுத்தது பார்க்கும்போது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஒரு ட்ரேடிங் பிளானில் ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக இருக்கணும். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்பது கம்பல்சரியாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா நம்ம போடுற அந்த கேபிட்டலை நம்ம பாதுகாக்கிறதே இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான். ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லாமல் நம்ம ட்ரேட் பண்ணவே கூடாது. ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்பது கம்பல்சரி. ஆனால் ஒரு ட்ரேடிங் பிளானுக்கு ஒரே ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான் இருக்கணும். இப்போ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னு சொல்லும் போது பலவிதமான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுங்க இருக்குது. ஓகேவா? இதில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்ளை பண்ணுறதுல. இப்போ சில ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டாக ரொம்ப லோ ரிஸ்க்காக இருக்கும், லோ ரிட்டர்ன் கொடுக்குற ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் இருக்குது. ஹை ரிஸ்க்காக இருக்கும், ஹை ரிட்டர்ன் கொடுக்குற ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் இருக்குது. ஸோ ஒரு குறிப்பிட்ட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பிளானை நம்ம கரெக்டாக நம்மளோட கேபிட்டலுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டு வச்சுக்கணும். இப்போ ஒரு லோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பிளானுன்னா, இப்போ நான் ஒரு 1 லட்ச ரூபாய் என்னோடய கேபிட்டல் அமௌண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. அதில் ஒவ்வொரு ட்ரேடுக்கும் ஒரு 2% தான் நான் ரிஸ்க் எடுக்கிறேன்னா, ஒரு ட்ரேட் எடுத்தேன்னா 2% தான் என்னோடய ரிஸ்க்குனா அது லோ ரிஸ்க்கு மேனேஜ்மெண்ட். ஓகேவா? அதில் அதிகமான ரிஸ்க்கு நான் எடுக்கலை, 2000 தான் ரிஸ்க் எடுக்கிறேன். எனக்கு லாபம் வந்துச்சுன்னா ஒரு 4000 ரூபாவோ இல்லை ஒரு 6000 ரூபாவோ லாபம் வர மாதிரி நான் என்னோடய ரிட்டர்னை வச்சுருப்பேன். இதுவே ஒரு ஹை ரிஸ்க் பிளான்னு வச்சுக்கோங்களேன். 10% நான் ரிஸ்க் எடுக்கல, எனக்கு ரிட்டர்ன் வந்துச்சுன்னா அது அதை விட அதிகமாக இருக்கும். அது ஒரு 20 மடங்கோ 30 மடங்கோ இருக்கும் அதிகப்படியான ரிட்டர்ன். ஆனால் இதில் என்ன பிரச்சனை வரும்னா, நம்ம போட்ட கேபிட்டல் சீக்கிரமாகவே நஷ்டம் அடைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு குறிப்பிட்ட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பிளானை மட்டும்தான் ஒரு ட்ரேடிங் சிஸ்டம் கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணணும். ஸ்டார்டிங் டு த எண்ட் ஒரே ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பிளானை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அதை இப்போ நடுவில் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பிளானை மாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களால் ப்ராப்பராக அந்த ப்ராஃபிட்டை ட்ராக் பண்ண முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஒரு ட்ரேட் நான் எடுக்கிறேன். அந்த ட்ரேடுக்கு ஒரு ஹை ரிஸ்கில் எடுத்துடுறேன், பயங்கரமான ஹை ரிஸ்கில் எடுத்துடுறேன். ஒரு 10% வரைக்கும் ரிஸ்க் எடுக்கிறேன். என்னோடய கேபிட்டலில் வந்துச்சுன்னா எனக்கு 20% கிடைக்கும், 20,000 கிடைக்கும். போச்சுன்னா எனக்கு கையை விட்டு 10,000 போயிடும். ஓகேவா? அது மைனஸில் ஆகிடுச்சின்னு வச்சுங்களேன், லாஸ் ஆகிடுச்சின்னு வச்சுங்களேன். அடுத்த ட்ரேடிங்கை நான் கம்மி பண்ணிடுறேன். அடுத்த ட்ரேடிங் என்னோடய ரிஸ்க்கை 2% மாற்றிடுறேன். இப்போ ரிஸ்க்கு 2% மாற்றிட்டேன்னா எனக்கு லாபம் வந்துச்சுனாலும் கம்மியாக தான் வரும். ஸோ ஒரு 2-3 ட்ரேட் பண்ணி நான் எந்த அமௌண்ட்டை விட்டனோ அந்த அமௌண்ட்டை எடுக்கிறதுக்கே எனக்கு ஒரு 3-4 ட்ரேட் நான் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட் எடுத்த பிறகு திருப்பி இந்த ஹை ரிஸ்க்கு மாற்றுறேன். இது மாதிரி பண்ணிகிட்டே இருந்தேன்னா என்னால் ஒரு ப்ராப்பராக அந்த மணியை என்னால் இது பண்ண முடியாது,
கெயின் பண்ண முடியாது. அதை விட நான் இறக்குற அமௌண்ட்டு தான் அதிகமாக இருக்கும். அதனால் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுன்னு ஒரு பிளானை நம்ம பண்ணோன்னா ஒரு ட்ரேடிங் சிஸ்டத்துக்கு ஒரே மாதிரியான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு தான் கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணணும். இப்போ ஒரு 2% நான் ரிஸ்க் எடுக்கணும்னா கடைசி வரைக்கும் அது 2% தான் அதோட ரிஸ்க்கு. ஸோ எனக்கு லாபம் வந்தாலும் அதே தான் பண்ண போகிறேன், நஷ்டம் வந்தாலும் அதை தான் பண்ண போகிறேன். 2% தாண்டி நான் ரிஸ்க் எடுக்கவே மாட்டேன். அந்த ஷேர் அந்த ட்ரேட் எப்படி போனாலும் அது லாஸ் ட்ரேடாக இருந்தாலும் சரி இல்லை ப்ராஃபிட் ட்ரேடாக இருந்தாலும் சரி. ஸோ இதுதான் இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் எதாவது டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, ஓகேவா? அடுத்தது ஸ்ட்ராட்டஜி. எப்பயுமே ஒரு ஸ்ட்ராட்டஜியை நம்ம க்ரியேட் பண்ணிட்டு அந்த ஸ்ட்ராட்டஜியை பேக் டெஸ்ட் பண்ணிட்டு தான் நம்ம ட்ரேடிங்குள்ளேயே போகணும். ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் ட்ரேட் பண்ணுறது கேம்லிங் ஆகிடும், ஓகேவா? இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் ஸ்ட்ராட்டஜியும் இல்லாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா அது கம்பல்சரியாக சொல்கிறேன், அது ஒரு கேம்லிங் ஆக்டிவிட்டியாக தான் ஆகிடும். அதுக்கு நீங்கள் ட்ரேட் பண்ணாமலே இருந்துடலாம். அப்படி இருந்தாலே உங்களோட கேபிட்டல் சேஃபாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் இது பண்ணிக்கணும். நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது மார்க்கெட்டில். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. ப்ரைஸ் ஆக்ஷனை வச்சுருக்கு, சில தான் இண்டிகேட்டர்ஸ் வச்சுருக்கு. நான் தான் இப்போ அதிகமாக இண்டிகேட்டர்ஸ் பேஸ் பண்ணிலாம் நான் ஸ்ட்ராட்டஜிக்கில் பண்ணதில்லை. ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி தான் நான் பண்ணுறேன். ஸோ அது உங்களோட ப்ரிஃபரன்ஸ். ஆனால் எதுவாக வேணால் இருக்கட்டும், அது நீங்கள் இண்டிகேட்டர்ஸை யூஸ் பண்ணுங்கள் இல்லை ப்ரைஸ் ஆக்ஷனை யூஸ் பண்ணுங்கள், எதாக இருந்தாலும் அதை பேக் டெஸ்டிங் பண்ணி பார்க்கணும். எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே நேரடியாக எடுத்துகிட்டு போய் மார்க்கெட்டில் வச்சு டெஸ்ட் பண்ணவே கூடாது. நான் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு யூடியூபர் சொன்னார், ஒரு ஸ்ட்ராட்டஜி எனக்கு என்னுடைய நான் ட்ரேடிங் கிளாஸ் போனேன், அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு டேரெக்டாக போய் மார்க்கெட்டில் போய் டெஸ்ட் பண்ணவே கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது மிகப்பெரிய பிரச்சனையை தான் உருவாக்கும். கண்டிப்பாக நீங்கள் அதை நீங்கள் ஓனாக பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அடுத்தவங்க பேக் டெஸ்டிங் பண்ணி போட்டால் கூட அதை நீங்கள் நம்பக்கூடாது. நீங்களே பேக் டெஸ்டிங் பண்ணி பார்க்கணும். அதோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை வச்சு ட்ரேடிங் வீலே போய் ஈஸியாக நீங்கள் பேக் டெஸ்டிங் பண்ணி பார்க்க முடியும். அப்படி பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி மேலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும், ஓகேவா? இப்போ ஒரு ட்ரேடிங் சிஸ்டத்துக்குள்ளே எத்தனை ஸ்ட்ராட்டஜி வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு மார்க்கெட் கண்டிஷன் மாறிக்கிட்டே இருக்கும். மார்க்கெட் கண்டிஷன் ஒரே மாதிரி இருக்காது. சில நேரத்தில் மார்க்கெட் ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக போகும், சில நேரத்தில் சைட்வே போகும், சில நேரத்தில் அந்த ப்ளக்சுவேஷன்ஸ் ப்ரைஸ் ப்ளக்சுவேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியை அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பில்ட் பண்ணி அதை கரெக்டாக பேக் டெஸ்டிங் பண்ணி அதோட ரிசல்ட் என்ன வருது, ஒரு 60% மேலே இருந்தால் தான், மினிமம் 60% மேலே அதோட சக்ஸஸ் ரேஷியோ இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜியை உங்களோட ட்ரேடிங் சிஸ்டத்துக்குள்ளேயே எடுத்துகிட்டு வரணும். ஸோ ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும் வேணால், ஒரு குறைஞ்ச 3-4 ஸ்ட்ராட்டஜியை கூட ஒரு ட்ரேடிங் சிஸ்டத்துக்குள்ளே நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஒன்றா தான் இருக்கணும், ஒரே மாதிரி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு தான் இருக்கணும். சரி, இப்போ இந்த 3மே நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம். நம்மள்கிட்ட கேபிட்டல் எடுத்து வந்துட்டோம், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக வச்சுக்கிட்டோம், அப்புறம் ஒரு ஸ்ட்ராட்டஜியை கண்டுபிடிச்சி அந்த ஸ்ட்ராட்டஜியை கரெக்டாக பேக் டெஸ்டிங் பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ அடுத்தது 4வது முக்கியமான விஷயம் என்னென்னா, இதை எக்ஸிக்யூட் பண்ணுறோம் பார்த்தீங்களா? அதாவது லைவாக நம்ம ட்ரேட் எடுக்கிறோம் பார்த்தீங்களா? இந்த ட்ரேட் எடுக்கும்போது அதை கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா நிறைய ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, எமோஷனில் தப்பாக பண்ணிடுவாங்க. ஒரு என்ட்ரியை சீக்கிரமாக எடுத்துடுவாங்க. அது மாதிரி எக்ஸீட் பண்ண வேணாத இடத்துல, பண்ணக்கூடாத இடத்துல எக்ஸீட் ஆகிடுவாங்க அந்த ட்ரேட்லேருந்துட்டு. அதுக்கப்புறம் அந்த ப்ராஃபிட் எல்லாம் நல்லா இருக்கும். ஸோ தப்பாக ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுருவாங்க. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக இருக்கும், அவங்க நோட் பண்ணி வச்சது எல்லாத்தையும் கரெக்டாக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நோட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் அதை அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க, ஓகேவா? தப்பான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் போட்டு பண்ணிடுவாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ இதுக்காக நம்ம பிளானை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணணும். அதாவது ஹியூமன் எமோஷன்ஸ் இல்லாமல் கரெக்டாக நம்ம என்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக பண்ணணும், ஓகேவா? ஸோ இது 4வது. அதுக்கப்புறம் இது எல்லாமே முடித்த பிறகு அதோட ரிசல்ட் வருது இல்லை, நம்மளுக்கு ஒன்று ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும், இல்லைனா டார்கெட் ஹிட் ஆகிருக்கும். இந்த ரெண்டில் ஒன்று தான் நம்மளுக்கு அவுட்கம்மாக கிடைக்கும். இந்த அவுட்கம்மை அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கணும். நம்மளோட ரிசல்ட்டை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது ஏன் நம்ம பண்ணுறோன்னா, நம்மளுக்கு அந்த ட்ரேடிங் சிஸ்டம் எந்த அளவுக்கு பெனிஃபிட்டாக இருக்குன்னு என்பதை நம்ம பார்க்கணும். நம்ம இந்த இதில் ஏதாவது ஃபால்ட்டு, சின்ன சின்ன ஃபால்ட்டு நம்ம கண்டுபிடிச்சோன்னா, அது பிளான் எக்ஸிக்யூஷனாக இருக்கலாம், இல்லை ஸ்ட்ராட்டஜியில் இருக்கலாம், இல்லை ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கலாம். இது ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம ஃபால்ட்டை கண்டுபிடிச்சோன்னா அது முடிஞ்ச வரைக்கும் சரி பண்ண பார்க்கணும். நான் சொல்கிறது இந்த சிஸ்டத்தையே மாடிஃபை பண்ணணும்னு நான் சொல்லலை, சிஸ்டத்தில் இருக்க சின்ன சின்ன ஃபால்ட்ஸை மாடிஃபை பண்ணணும், ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், நான் ஒரு கிரிப்டோவில் ட்ரேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. கிரிப்டோவில் நார்மலாக நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை கொஞ்சம் ஹை பண்ணி தான் வைக்கணும், ஓகேவா? லோவில் நம்ம பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த எந்த மார்க்கெட்டில் நம்ம பண்ணுறோமோ, ட்ரேட் பண்ணுறோமோ, அதுக்கு தகுந்த மாதிரி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணணும், அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸை ஃபாலோ பண்ணணும், ஓகேவா?
ஒரு பைனரி ஸ்ட்ராட்டஜி எடுத்து வந்துட்டு நம்ம நார்மலாக இருக்க ஆப்ஷன்ஸில் நம்ம பண்ண முடியாது. ஒரு பைனரி ஆப்ஷனுடைய ஸ்ட்ராட்டஜி எடுத்து வந்து நார்மல் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு அதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் அந்த இதில் எந்த ஒரு அசெட் கிளாஸில் நம்ம ட்ரேட் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸை வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இதில் ஏதாவது ஃபால்ட் வரும்போது சின்ன சின்ன ஃபால்ட் அந்த ரிசல்ட்டில் இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த ஃபால்ட் என்னன்னு பார்த்து அதை சரி பண்ண பார்க்கணும். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம எப்போ நடக்கும்னா கரெக்டாக நடக்கும்னா நம்ம அதை அப்சர்வ் பண்ணி பார்த்துட்டே இருக்கும் போது தான் கிடைக்கும். நம்ம ட்ரேடிங் சிஸ்டம் வந்து ஒரு 80லேருந்து 90 வரைக்கும் சக்ஸஸ் ரேஷியோ இருக்கணும். இது வந்து ட்ரேடிங் சிஸ்டத்தோடைய இதை சொல்கிறேன், அக்யூரசியை சொல்கிறேன். இது வந்து ஸ்ட்ராட்டஜியோட அக்யூரசி கிடையாது. ஓகேவா? நம்ம ட்ரேடிங் சிஸ்டம்னு ஒன்று கிரியேட் பண்ண பிறகு அதை வந்து நம்ம 99% கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அந்த பிளான் எக்ஸிக்யூஷனில் கூட நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் கரெக்டான விஷயங்களை பண்ணிடணும். ஏன்னா இதில் வந்து ஹியூமன் எமோஷன்ஸ் வந்து நிறைய பேருக்கு வரும். நானே கூட சில நேரத்தில் ஹியூமன் எமோஷன்ஸால் சில சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் பண்ணியிருப்பேன். ஸோ அதனாலலாம் சொல்கிறேன், இந்த பிளான் எக்ஸிக்யூஷனை வந்து கரெக்டாக நீங்கள் பண்ணணும். என்ன பிளான் பண்ணுறீங்களோ அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணணும். இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணணும்னா, இதை மட்டும் நம்ம 100% கரெக்டாக பண்ணணும்னா, அந்த ட்ரேடிங் சிஸ்டம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்னா கண்டிப்பாக சொல்கிறேன் மார்க்கெட்டில் ஒரு சிறப்பாக நம்மளால் இந்த பிஸ்னஸை, இந்த ட்ரேடிங் என்ற ஒரு பிஸ்னஸை வந்து சூப்பராக எடுத்துகிட்டு போக முடியும். ஆனால் இந்த 5 காம்பனண்ட்ஸில் ஏதாவது ஒரு இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணாலும் நம்ம வந்து பெரிய அளவில் ஜெயிக்க முடியாது இந்த பிஸ்னஸில். ஓகேவா? ஸோ இதை வந்து ஒரு பிஸ்னஸாக பாருங்கள். இந்த பிஸ்னஸில் என்னென்ன விஷயம் இருக்குது, என்னென்ன ஃபால்ட்ஸ் இருக்குது, என்னென்ன ட்ராபேக்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை கரெக்டாக பண்ணணுன்னா நம்மளுக்கு இந்த ட்ரேடிங் சிஸ்டம் கம்பல்சரியாக வேணும். ஸோ எத்தனை ட்ரேடிங் சிஸ்டத்தை வேணால் நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ என்கிட்ட ஒரு சும்மா பேச்சுக்கு சொல்கிறேன், எனக்கு ஒரு 10 லட்சம் என்கிட்ட இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து ஒரு 10 ட்ரேடிங் சிஸ்டமாக நான் உருவாக்கி வச்சுக்கலாம். ஒவ்வொரு ட்ரேடிங் சிஸ்டத்துக்கும் அதோட கேபிட்டல் அமௌண்ட்டை 1 லட்சம்னு வச்சுக்கலாம். ஒரு ட்ரேடிங் சிஸ்டத்தில் ரிஸ்க்கை வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சு பண்ணலாம், இன்னொன்றுத்தில் கொஞ்சம் கம்மியாக வச்சு பண்ணலாம், ஒரு சேஃப் கேம் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து ஸ்ட்ராட்டஜியை கொஞ்சம் மாற்றி வைக்கலாம். இந்த மாதிரி ஒரு 10 விதமான ட்ரேடிங் சிஸ்டத்தை வச்சு கூட நான் ஆப்ரேட் பண்ணலாம். ஆனால் 10 ட்ரேடிங் சிஸ்டம் வச்சு ஆப்ரேட் பண்ணணும்னா அதில் இருக்க பிரச்சனை என்னென்னா, நம்மளால் வந்து எல்லாத்தையும் வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. பட் இதை யார் பண்ண முடியும்னா, ஒரு கம்பெனி மாதிரி ட்ரேடிங்காகவே ஒரு கம்பெனி மாதிரி வச்சு பண்ணும்போது கண்டிப்பாக அதை பண்ண முடியும். பட் தனியால் நீங்கள் 10 சிஸ்டத்தை வச்சு நீங்கள் எல்லோரும் பண்ண முடியுமா கேட்டிங்கன்னா ப்ராக்டிக்கலாக அது பாசிபிள் கிடையாது. ஒரு சிஸ்டம் இல்லை 2 சிஸ்டம் வச்சு நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம், அது கரெக்டாக போகும். பட் 10 சிஸ்டமாக வச்சு பண்ணுறது வந்து அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. ஒரு இண்டிவிஜுவலாக பண்ணும்போது, ஒரு கம்பெனியாக பண்ணும்போது சூப்பராக இருக்கும். ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த ட்ரேடிங் சிஸ்டம், இந்த கான்செப்டை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு ட்ரேடருக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும் நான் நம்புகிறேன். இப்போ 2வது விஷயத்துக்கு வந்துடலாம். என் ஃப்ரெண்டு வந்து ஒரு நிறைய யூடியூப் சேனலெல்லாம் பார்ப்பார், இந்த ட்ரேடிங் ரிலேட்டான யூடியூப் சேனல்லாம் பார்ப்பார். அவர் வந்து ட்ரேட் அச்சீவர்ஸில் ஒரு விஷயம் சொன்னாங்க, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்திருக்கு, அதை பார்த்துருக்காரு. பார்த்துட்டு வந்து அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லி தந்திருக்காங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து யூஸ் பண்ணலாமான்னு சொல்லி என்கிட்ட ஒரு டவுட்டாக கேட்குறாரு. கேட்கும்போது அது வந்து ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். நம்ம வந்து டைமை லூஸ் பண்ணலாம், ஆனால் மணியை லூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. கான்செப்ட் கரெக்டு தான், ஆனால் அதில் இருக்க சின்ன சின்ன ட்ராபேக்ஸை மட்டும் நான் சொல்லிடுறேன். அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். அந்த ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, இப்போ வந்து நம்ம ஒரு புல்லிஷாக இருக்க ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், ட்ரேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ட்ரேடை வந்து உடனே கட் பண்ணிவிட்டு வெளியே ஒருவேளை அந்த ட்ரேட் அன்றைக்கி நம்ம எடுக்கும்போது அது ஒரு லாஸ்ட் ட்ரேடாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதை உடனே கட் பண்ணிவிட்டு வரக்கூடாது. அது உடனே வந்து டெலிவரியாக எடுத்துடணும். டெலிவரியாக எடுத்துகிட்டு அது லாபம் வரவுக்கு வெயிட் பண்ணி லாபம் வந்தோன்னே அதை வெளியே வரணும். இதுதான் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜியோடைய இது மெயின் கான்செப்ட். இந்த கான்செப்ட் படி என்னென்னா, நம்ம வந்து டைமை லூஸ் பண்ணலாம், ஆனால் மணியை வந்து லூஸ் பண்ணக்கூடாது. அதுதான் இந்த கான்செப்ட் பேசிக்கு. இது யாருக்கு பொருந்தோன்னா, பிகினர்ஸுக்காக இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து அந்த யூடியூப் சேனலில் அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த சொன்னது எதுவுமே தப்பு கிடையாது, அவங்க கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க சொன்ன கான்செப்ட் வந்து கரெக்டு, ஆனால் அதில் இருக்க ட்ராபேக் என்ன என்பதை புரிஞ்சுக்கணும். அதை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த ஸ்ட்ராட்டஜி படி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஸ்டாக்குள்ளே இப்போ நம்ம என்ட்ரி எடுக்கிறோம், ஒரு ட்ரேடராக நம்ம என்ட்ரி எடுக்கும் போது அன்றைக்கே அந்த ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வெளியே வரணும்னு நம்ம நினைக்கிறோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அன்றைக்கி வந்து நம்மளுக்கு லாஸ் ஆகுது. ஓகேவா? அப்படி லாஸ் ஆகும் போது அந்த லாஸிங் ட்ரேடை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணாமல் அதை அப்படியே டெலிவரியாக மாற்றிக்கணும். ஒரு வாரம் 2 வாரம் இல்லை ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு அப்புறம் அது ரிக்கவரி ஆகிடும். ரிக்கவரி ஆன பிறகு லாபத்திலே வெளியே வந்துடுது. இதுதான் அந்த ஸ்ட்ராட்டஜி. இது 90% ஆஃப் த ட்ரேடர்ஸுக்கு வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். நானே சொல்கிறேன், ஏன்னா நான் கூட இந்த பண்ணியிருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். கண்டிப்பாக இது சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் இதில் இருக்க ட்ராபேக்குங்களை நம்ம பார்த்துக்கணும். இதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த கண்டிஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் நீங்கள் லாஸ் மேக் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க, பெரிய அளவில் லாஸ் மேக் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. என்னென்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய கேபிட்டல் அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா,
இந்த மாதிரி ஒரு ட்ரேட் நீங்கள் பண்ணுறீங்க. இப்போ ஒரு ட்ரேடிங்காக நீங்கள் பண்ணும்போது இப்போ 1,00,000 வச்சு ஒரு சிஸ்டமேட்டிக்காக நான் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். அந்த 1,00,000 ஒரே ஸ்டாக்கில் கூட நான் போட்டு ட்ரேட் பண்ணுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கேன். அதிகபட்ச லாஸ் வந்துச்சுன்னா எனக்கு ஒரு 2% வரும், அதாவது 2,000 ரூபாய் வரும். ப்ராஃபிட் வந்துச்சுன்னா எனக்கு ஒரு 6,000 ரூபாவோ இல்லை 7,000 ரூபாவோ எனக்கு ப்ராஃபிட் வர மாதிரி நான் போட்டு வச்சிருப்பேன். ரிஸ்க் ரிவார்ட் போட்டு வச்சிருப்பேன். என் மொத்த அமௌண்ட்டுமே ஒரே ஸ்டாக்கில் கூட நான் பண்ணுவேன். ஓகேவா? ஆனால் இந்த கான்செப்ட் கூட வந்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா அப்படி நீங்கள் பண்ணவே கூடாது. உங்கள் 1,00,000 வந்து மினிமம் 10 நீங்கள் டிவைட் பண்ணிக்கணும். 10,000 10,000 10,000 டிவைட் பண்ணிக்கணும். எந்த அளவுக்கு உங்களால் டிவைட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு உங்களோட ரிஸ்க்கை வந்து நீங்கள் கம்மி பண்ணுறீங்க. ஏன்னா நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடலை. நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடாமல் நீங்கள் எந்த ஒரு ஸ்டாக்குள்ளே என்ட்ரி ஆகிறீங்களோ அந்த ஸ்டாக்குள்ளே நீங்கள் முழுமையாக அந்த ஸ்டாக்லேயே போட்டுறீங்க அமௌண்ட்டை. அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக் வந்து 0 ஆனால் கூட நீங்கள் அந்த ஸ்டாக்கை விட்டு வெளியே வர போகிறதில்லை. நீங்கள் ரிக்கவரி ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறீங்கிறதால உங்களோட ரிஸ்க் என்பது அந்த ஸ்டாக்கில் பண்ணுற மொத்த அமௌண்ட்டுமே ஒரு ரிஸ்க்குள்ளே வந்துடுது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்கள் போர்ட்ஃபோலியோவை வந்து ஒரு 10 மாற்றிக்கணும். ஸோ அதாவது 1,00,000 வச்சுருக்கீங்கன்னா அது 10 டிவைட் பண்ணி அதில் ஒரு போர்ஷனை தான் நீங்கள் வந்து அந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகேவா? 2வது கண்டிஷன் வந்து அந்த ஸ்டாக் வந்து ஃபண்டமெண்டல் ரொம்ப சூப்பரான ஸ்டாக்காக இருக்கணும். ஃபண்டமெண்டலாக அந்த நாலேஜ் இருக்கணும். ஏன்னா ஃபண்டமெண்டல் இல்லாமல் ஒரு ஸ்டாக்கில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா இது ஒரு வகையில் இன்வெஸ்ட்மெண்ட்டே ஆகிடும். நீங்கள் ஒரு பியூர் ட்ரேடராக இருக்க மாட்டீங்க, நீங்கள் ஒரு இன்வெஸ்டர் மாதிரியும் மாறிடுறீங்க. ஒருவேளை உங்களுக்கு லாஸ் வரும் மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக அதை கன்வெர்ட் பண்ணுறதால நீங்கள் ஒரு இன்வெஸ்டராகவும் மாறிடுறீங்க. அதெல்லாம் ஃபண்டமெண்டலாக அந்த ஸ்டாக்கை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கணும். 3வது அது புல்லிஷாக இருக்கணும். ஓகேவா? இந்த 3 கண்டிஷனும் இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகும். நான் சொன்ன இந்த கண்டிஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாகவே ஒர்க் அவுட் ஆகும். இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். ஆனால் இதுக்கு வந்து உங்களுக்கு ஃபண்டமெண்டல் நாலேஜும் கொஞ்சம் தேவைப்படும். ஒரு டெக்னிக்கலை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது, கொஞ்சமாக ஃபண்டமெண்டலையும் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். இதில் பிரச்சனை எப்படி வரும்னு நான் சொல்லிடுறேன். நான் ஒரு காலத்தில் வந்து ட்ரேட் பண்ணியிருக்கும் போது என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார். அவரும் வந்து ட்ரேடர் தான். பட் அவருக்கு வந்து அந்தளவுக்கு பெரிய அளவுக்கு இந்த ட்ரேடிங்கை பற்றியெல்லாம் தெரியாது அவருக்கு. இந்த மாதிரி கான்செப்ட் தான் நானும் பண்ணிகிட்டு இருப்பேன். அப்போ அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். அவரும் இதே மாதிரி தான் பண்ணார். அவர் வந்து பண்ண கம்பெனி வந்து டாடா மோட்டார்ஸ். ஓகேவா? ஒரு சூப்பரான கம்பெனி. இந்த கம்பெனியில் நானும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அவரும் அதே டைமில் தான் இன்வெஸ்ட் எடுத்தார். ஓகேவா? கான்செப்ட் வந்து சேம் கான்செப்ட் தான், இதே லாஜிக்கில் தான் எடுத்தார். ஆனால் அவர் வந்து ஃபுல் அமௌண்ட்டையுமே யூட்டிலைஸ் பண்ணிட்டார். ஒரு ஃபுல் அமௌண்ட்டும் வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்து யூட்டிலைஸ் பண்ணிட்டார். ஓகேவா? ஒரு 545 ரூபாய்க்கு எடுத்தார். அந்த டைமில் வந்து அந்த ஸ்டாக் வந்து ஒரு புல்லிஷாக இருந்த டைம் தான். பார்த்தா தெரியும், ஒரு புல்லிஷாக இருந்த டைம் தான். இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் கொடுத்த பிறகு தான் அவர் எடுத்தார். ஓகேவா? இந்த பிரேக் அவுட் கொடுத்த பிறகு தான் எடுத்தார். அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே போச்சு. நான் கட் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஓகேவா? நான் ஜஸ்ட் 600 ரூபா கிட்ட போகும்போதே நான் விற்றுட்டு வெளியே வந்துட்டேன். ஒரு சின்ன ப்ராஃபிட் கிடச்சா போதும்னு நான் வெளியே வந்துட்டேன். பெருசாக அதில் இல்லை. ஆனால் அவர் என்ன பண்ணார்னா, அவர் ஒரு பெரிய ப்ராஃபிட்டை எதிர்பார்த்தார். ஒரு 650 ரூபா வரைக்கும் போகணும்னு எதிர்பார்த்தார். ஒரு 100 ரூபா 150 ரூபா லாபம் எடுக்கலாம்னு நினச்சாரு. ஆனால் அது மாதிரி நடக்கலை. அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே வந்துகிட்டே இருந்துச்சு. அவர் ஸ்டாப் லாஸ் தான் போடலை. அவரும் வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தார். ரொம்ப நாள் வெயிட் பண்ணி பார்த்தாரு. ஒரு 2-3 மாதம் பார்க்கும்போது அது பாதி விலைக்கு வந்துடுச்சு. அவர் போட்ட அமௌண்ட்டு அப்படியே பாதி ஆயிடுச்சு. அப்போ என்கிட்ட வந்து அவர் கேட்டுக்கிட்டே இருந்தார், என்னாச்சு என்ன பண்ணதுன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தார். பட் நான் வந்து அப்போ வந்து இந்த அளவுக்கு எனக்கு நாலேஜும் கிடையாது. நான் என்ன சொன்னேன்னா, ஒரு கொஞ்சம் அது பவுன்ஸ் ஆச்சுன்னா நீங்கள் விற்றுட்டு வெளியே வந்துடுங்கன்னு சொன்னேன். அதேமாதிரி கொஞ்சம் பவுன்ஸ் ஆச்சு. பவுன்ஸ் ஆகும்போது அது விற்றுட்டு வெளியே வந்துட்டார். ஒரு 100 ரூபா 150 ரூபா லாஸ்ட்டில் வந்து அவர் வெளியே வந்துட்டார். ஓகேவா? அவர் போட்ட பணத்தில் வந்து ஒரு 30% அவர் இழந்துட்டார். ஓகேவா? சரி, ஓகே. சப்போஸ் அவர் பாட்டி வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருந்தாருன்னு வச்சுங்களேன், ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருந்தாருன்னா என்ன நடந்திருக்கும்னு சொல்கிறேன். திருப்பி அது மேலே வந்திருக்கும். ஓரளவுக்கு ஒரு நேர்லி வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே உள்ள 1.5 வருஷத்தில் வந்து அவர் ப்ராஃபிட் இல்லாமல் லாஸும் ப்ராஃபிட் லாஸ் ரெண்டுமே இல்லாமல் பிரேக் ஈவனில் க்ளோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு. ஓகேவா? பிரேக் ஈவனில் க்ளோஸ் பண்ணியிருக்க முடியும் அவரால். பட் அதையும் அவர் மிஸ் பண்ணியிருந்தாருன்னா, சப்போஸ் திருப்பியும் ஒரு 650 வரைக்கும் வரும், ப்ராஃபிட்டோடு நல்ல ஒரு ப்ராஃபிட்டோடு வெளியே வரலான்னு அவர் நினச்சிருந்தாருன்னா அவருக்கு என்ன ஆகிருக்கும்னா, பெரிய அளவில் அவர் போட்ட பணம் கம்மியாக இருக்கும். டாடா மோட்டர்ஸ் வந்து ஒரு 70 ரூபாய் ரேஞ்சுக்கு கீழே வந்துச்சு. ஸோ அவர் போட்ட பணம் அப்படியே டோட்டலாக வந்து குறைஞ்சி வந்துட்டுருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் திருப்பியும் அது மேலே ஏறிச்சு, 1000 ரூபாய் டபுள் ஆச்சு. ஆனால் இவ்வளோ வருஷம் அவரால் வந்து அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை வந்து அதில் வச்சு அவரால் ஹோல்டு பண்ண முடியாது. அது வந்து அவருக்கு ப்ராக்டிக்கலி அது ஒரு வகையான லாஸ் தான். ஒருவேளை ஒருத்தவங்க வந்து கடன் வாங்குறாங்க, கடன் வாங்கி இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்துகிறாங்க. சரி, ஒரு மாதம் 2 மாதம் தானே நினைக்கிறாங்க. அது அப்படியே அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே போயிடுது, கண்டினியூவாக போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? அவ்வளோதான். அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியில் இருக்க மைனஸ் இது தான். இப்போ டாடா மோட்டர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு நல்ல கம்பெனி, ஃபண்டமெண்டலி சூப்பராக இருக்க கம்பெனி, நல்ல கம்பெனி தான். புல்லிஷ் ட்ரெண்டில் இருக்கும்போது தான் இந்த விஷயம் நடக்குது. அதுக்கப்புறம் அந்த ட்ரெண்டு மாறுது, அந்த கண்டிஷன்ஸ் மாறுது, மார்க்கெட் கண்டிஷன்ஸ் மாறுது.
ஐ ப்ரைஸில் அவர் என்ட்ரி ஆகும்போது ஐ ப்ரைஸு, நான் என்ட்ரி ஆகும்போது ஐ ப்ரைஸ் தான். பட் நான் விற்றுட்டு வெளியே வந்துட்டேன். பெருசாக நான் லாபம் எடுக்க பார்க்கல. ஏன்னா நான் ட்ரேடிங் மைண்ட் செட்டில் மட்டும்தான் நான் பண்ணேன், இன்வெஸ்ட்மெண்ட் மைண்ட் செட்டில் பண்ணல. பட் அவர் வந்து மாற்றிக்கலாம், அப்புறமா பொறுமையாக எடுத்துக்கலாம்னு சொல்லி நினச்சாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து ஓரளவுக்கு லாஸ் புக் பண்ணி தான் வர மாதிரி ஆச்சு. சப்போஸ் அவர் இன்னும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்திருந்தாருன்னா ரொம்ப நாள் வெயிட் பண்ண வேண்டியிருந்திருக்கும். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 10 வருஷம் வெயிட் பண்ண மாதிரி இருந்திருக்கும். 10 வருஷம் அவர் வெயிட் பண்ணால்தான் கண்டிப்பாக அவருக்கு வந்து டபுள் அமௌண்ட் கிடச்சிருக்கும். அதில் எனக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. 10 வருஷம் அவர் வெயிட் பண்ணணும். அந்த 2015 இப்போ வரைக்கும் அவர் வெயிட் பண்ணியிருந்தாருன்னா நடுவில் 1000 ரூபாய்க்கு மேலேயே போச்சு ஸ்டாக்கோட ப்ரைஸ். அப்போ அவர் லாபம் கிடச்சிருக்கும். ஆனால் ஒருவேளை அவர் கடன் வாங்கி அந்த அமௌண்ட் கடனில் வந்த அமௌண்ட்டாக இருந்துச்சுன்னா அவரால் வெயிட் பண்ண முடியாது. அப்போ லாஸ்ட்டில் பெரிய லாஸ்ட்டில் அவர் வெளியே வர மாதிரி ஆகிட்டுருக்கும். சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ரிலையன்ஸ் கம்யூனிகேஷனை பற்றி சொல்கிறேன். ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் வந்து ஒரு காலத்தில் சூப்பராக இருந்த கம்பெனி அது. அதையும் காட்டிடுறேன். ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் இங்கே பாருங்கள், 2008 வந்து இது சூப்பரான கம்பெனி. அந்த டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், 850 ரூபாய் கிட்ட அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் போயிருக்கு. ஓகேவா, ஆல்மோஸ்ட் 850 ரூபாய் வரைக்கும் போயிருக்கு. சப்போஸ் இது ஒரு புல்லிஷ் ட்ரெண்டு தான் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இது ஒரு புல்லிஷ் ட்ரெண்டு தான். இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரெண்டு தான் இருக்குது. இப்போ நானும் இல்லை என் ஃப்ரெண்ட்ஸோ யாராவது ஒருத்தவங்க அதே ஸ்ட்ராட்டஜி இந்த இடத்துல ஃபாலோ பண்ணுறாங்க வச்சுங்களேன். இந்த இடத்துல வாங்குறாங்க, கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட வருது. ஸோ இப்போ நம்ம ட்ரெண்ட் லைன் கிட்ட வருது, கரெக்டாக தான் இருக்கும். பெரிய கம்பெனி, கண்டிப்பாக ரிலையன்ஸ் குரூப் கீழே இருந்துச்சு அப்போல்லாம். ஸோ இது வந்து கண்டிப்பாக நஷ்டம் அடையாது அப்படிலாம் சொல்லி நம்ம நினச்சி இதில் என்ட்ரி ஆயிருந்தோம்னா என்ன நடந்திருக்கும்? நம்ம வெயிட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் போட மாட்டோம். நம்ம ட்ரேடரோட மெயின் கான்செப்ட் வந்து ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணணும். பட் நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினச்சிப்போம், சரி நம்ம வந்து இந்த ஸ்டாக்கை நம்பி தானே இறங்குறோம், ஒரு 3 மாதம் 4 மாதத்தில் ரிக்கவரி ஆகும்னு நம்ம நினச்சி உள்ளே வந்திருப்போம். பட் இந்த ரிக்கவரி என்பது எடுத்தே இருக்காது. கடைசியில் இந்த கம்பெனியை வந்து 0 ஆகிட்டு இருக்கும். ஓகே, ஆல்மோஸ்ட் வந்து ₹1 இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இந்த ஸ்டாக். இப்போ கம்பெனி மூடியாச்சு, பட் ₹1 ₹2 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஒரு பெனி ஸ்டாக்காக மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரியும் இருக்குது. ஒரு பெரிய கம்பெனி, பெரிய ஒரு ஹிஸ்ட்ரி இருக்க ஒரு கம்பெனி, பெரிய ஒரு கம்பெனி இப்படி ஆகிருக்கு. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பயன்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா அது தப்பு கிடையாது. நிறைய ட்ரேடர்ஸ் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா ஒன்று தான், உங்களோட மொத்த அமௌண்ட்டையும் எடுத்து போய் ஒரே கம்பெனியில் போடக்கூடாது. அதை 10ஆக டிவைட் பண்ணிக்கணும். எந்த அளவுக்கு நீங்கள் டிவைட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சேஃபு, உங்களோட ரிஸ்க்கு வந்து கம்மியாகும். நீங்கள் ஒரே கம்பெனியில் மொத்த அமௌண்ட்டையும் போட்டுட்டு அந்த கம்பெனி ஒருவேளை பிரச்சனையில் மாற்றி அதுக்கு தொடர்ந்து சரிஞ்சிக்கிட்டே கீழே வந்துச்சுன்னா, ஒருவேளை மார்க்கெட்டோட கண்டிஷன் கீழே வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் மொத்தமாக லாஸ் ஆகிடுவீங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க. அதே மாதிரி நீங்கள் போடுற அமௌண்ட் வந்து கடன் வாங்கி போட்டுறக்கூடாது. கடன் வாங்கி நீங்கள் போட்டாலும் அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டை வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி ஆகிடும். கடன் நான் சொல்கிறது வந்து வெளியே வாங்குகிற கடனை மட்டும் சொல்லலை. இப்போல்லாம் புரோக்கர்ஸ், எல்லா புரோக்கர்ஸும் வந்து கடன் கொடுக்குறாங்க. அவங்களே வந்து எம்டிஎஃப்னு சொல்லி அவங்களே வந்து ஒரு ஃபண்டு கொடுக்குறாங்க. பட் அதை வச்சு நீங்கள் கடன் வாங்கினா கூட அது கம்மியான கடன் தான். இன்ட்ரெஸ்ட் வந்து நேர்லேயே வந்து ஒரு 18% தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் அதுவே 18% நீங்கள் வாங்குகிற அமௌண்ட் பெரிய அமௌண்ட்டாக இருந்துச்சுன்னா அதுவும் உங்களுக்கு பெரிய பர்டனை க்ரியேட் பண்ணிடும். ஸோ இது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ட்ரேடிங்கை பற்றி யோசிங்க. ட்ரேடிங்குன்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு ட்ரேடிங் சிஸ்டத்தை க்ரியேட் பண்ணணும். அந்த ட்ரேடிங் சிஸ்டத்தில் கரெக்டான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸ்ட்ராட்டஜிங்களை கரெக்டாக பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரியல் மார்க்கெட்டுக்கு எடுத்து வரணும். இப்படி எல்லாம் பண்ண பிறகு பிளான் எக்ஸிக்யூஷன் கண்டிப்பாக கரெக்டாக இருக்கணும். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸே வந்து இந்த இடத்துல தான் தப்பு பண்ணுவாங்க. ஸோ பிகினர்ஸ் வந்து அதிகமாக மிஸ்டேக் பண்ணுறது இடம் வந்து இதுதான். இதுவும் இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் தான். இந்த ரெண்டுத்தில் தான் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி டெஸ்டிங்கை விட. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அப்சர்வ் பண்ணி அதை கரெக்ட் பண்ணிக்கணும். ஒவ்வொரு மிஸ்டேக்குமே வந்து நம்மளுக்கு நல்ல பாடங்களை கொடுக்கும். மார்க்கெட்டில் நம்ம செய்கிற ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக அது நல்ல பாடத்தை கொடுக்கும். அதை நம்ம எப்போல்லாம் அப்சர்வ் பண்ணி அதை கரெக்ட் பண்ணுறோமோ அப்போ தான் அது வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு கரெக்டான வழியை நம்மளுக்கு காட்டும். இப்போ ஏன்னா நானும் நிறைய ட்ரேடிங்கில் வந்து நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். அதனால தான் என்னால் வந்து ஒரு சிஸ்டத்தை க்ரியேட் பண்ணி ஓரளவுக்கு அதை வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போக முடியுது. அதை வந்து உங்கள் கூட என்னால் ஷேர் பண்ணிக்க முடியுது. ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை க்ரியேட் பண்ணுங்கள். நீங்களே ஓன் சிஸ்டம் க்ரியேட் பண்ணுங்கள். அதில் தான் டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வெப்சைட் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட ஃபண்டமெண்டல்ஸ்க்கான பேஜஸ் கொஞ்சம் ரெடி பண்ண வேண்டியிருக்கு. இன்னும் இந்த வெப்சைட் வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 10 நாள் எடுக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி ஒரு 10 நாள் நான் சொல்லியிருப்பேன், 1ஆம் தேதி அன்றைக்கி நான் ரிலீஸ் பண்ணலான்னு நினச்சேன். பட் இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன்.
இன்னும் ஒர்க் போயிட்டு தான் இருக்குது. நானே தான் எல்லா ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்ம கான்டாக்ட் பேஜில் போய்ட்டு நீங்கள் உங்கள் நேம் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு உங்கள் மெசேஜ் என்னமோ அதை கொடுங்க. நானே என் சைட்லேருந்து உங்களுக்கு நான் கால் பண்ணி உங்கள் கூட நான் பேசுகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப லென்த்தியான வீடியோ தான். ஆனால் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். பை பை.